வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான, அதே சமயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், ஆஸ்க்கா, ஆஸ்க் ஃபாரா என்ன டிஃபரன்ஸ்? நெறைய இடங்கள்ல எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். யூசுவலா நம்ம வீடியோவோட எண்டுல எக்ஸர்சைஸ் இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட்டே இங்க சில சென்டென்சஸ் குடுத்துருக்கோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இடத்துல நீங்க ஆஸ்க் போடுவீங்க, எந்த இடத்துல ஆஸ்க் ஃபார் போடுவீங்க அப்படின்ட்டு. நமக்கு ஆல்ரெடி ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? அத வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து ஆஸ்க்கா இல்ல ஆஸ்க் ஃபாரா அத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த வீடியோல நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். ஒரு வேள உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எதுக்கு இவ்ளோ எக்ஸாம்பிள்ஸா? ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சோ அங்கோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நெறைய விவரங்கள் தேவைப்படும் இல்லையா? அவங்க ஃபுல்லா பார்க்கட்டும். ஸோ முதல்ல ஆஸ்க் அண்ட் ஆஸ்க் ஃபார் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு பதிலை பெறுவதற்காக ஒரு கேள்விய நம்ம கேட்டோம் அப்படின்னா, அந்த இடங்கள்ல நம்ம ஆஸ்க்ன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தவங்க நமக்கு ஒண்ணு குடுக்கணும், நமக்கு ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஆஸ்க் ஃபார்ன்னு சொல்லணும். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ வெறுமனே பதிலை பெறுவதற்காக கேள்வி கேட்டா ஆஸ்க். அடுத்தவங்க நமக்கு ஒண்ணு செய்யணும், ஒண்ண குடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம கேட்டோமானா, ஆஸ்க் ஃபார். இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால, எல்லா சென்டென்ஸஸையும் நீங்க கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிடலாம். இன்னும் கூட சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆஸ்க் ஃபார்ங்கிறது ரெக்வெஸ்ட். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன்கிட்ட நான் பெயர் கேட்டேன். பேர நம்மள்ட்ட குடுக்கணுங்கிற நோக்கத்தோட நம்ம கேட்கல. அவனுடைய பெயரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறோம். ஒரு பதில தான் நம்ம கேட்கிறோம். ஸோ அவனிடம் பெயர் கேட்டேன். இப்படின்னு நம்ம சொல்றப்போ, சப்ஜெக்ட் வெர்ப் ஆஸ்க்ன்றது ஒரு ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னா, பக்கத்துல யாருக்கு, யாரை இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும். யாரிடம் இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும். ஸோ அவனிடம் பெயர் கேட்டேன்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஹிஸ் நேம் அப்படி நம்ம சொல்லணும். ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஹிஸ் நேம். ஐ ஆஸ்க்ட் ஹிஸ் நேம் அப்படின்னு கேட்டா தப்பா அப்படின்னா, ஆமாம். ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஹிஸ் நேம் அப்படின்றது தான் கரெக்ட். சரி, இந்த இடத்துல அவனிடம் பெயர் கேட்டேன்னு இருந்தது. நான் ஹிம்ன்னு போட்டுட்டேன். அவளிடம் பெயர் கேட்டேன்னு சொல்றப்போ என்ன செய்றது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஐ ஆஸ்க்ட் ஹர் ஹர் நேம். இந்த இடத்துல 2 தடவ ஹர்ன்னு ரிப்பீட் ஆகுது இல்லையா? பட் பரவால்ல, இதுதான் கரெக்ட். நம்ம நெறைய பேர் 2 தடவ ஹர்ன்னு வருதுன்றதுனால தான் ஐ ஆஸ்க்ட் ஹர் நேம் அப்படின்னு நம்ம சிம்பிளா முடிச்சுக்கிறோம். பட் கிராமட்டிக்கலி கரெக்ட்டா சொல்லணுமானா, ஐ ஆஸ்க்ட் ஹர் ஹர் நேம்ன்றது தான் கரெக்ட். பட் எதுக்கு இந்த பிரச்சனை? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு இவங்க சொல்றது. இது கரெக்ட்டா தான் இவங்க சொல்றாங்களா? அப்படி உங்களுக்கு டவுட் வந்ததானா? நெறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே கூட என்ன தெரியுமா செய்வாங்க? பொதுவா இந்த ஆஸ்க் பக்கத்துல இந்த மாரி WH கொஸ்டினோட நம்ம சேர்த்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஆஸ்க் ஃபாரா, ஆஸ்க்கான்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. ஐ ஆஸ்க்ட் இந்த WH கொஸ்டின் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா, ஐ ஆஸ்க்ட் வாட் ஹர் நேம் வாஸ். அவ்வளோதான். ஐ ஆஸ்க்ட் வாட் ஹர் நேம் வாஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் அவனிடம் பணம் கேட்டேன். பணம் கேட்கணும்னா நம்ம என்னன்னு கேட்போம்? அவன் நமக்கு குடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம கேட்கிறோம். இல்லையா? ஸோ அடுத்தவங்க ஒண்ணே நமக்கு கொடுக்கணும், ஒரு விஷயத்தை நமக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம கேட்டோமானா, அப்ப ஆஸ்க் ஃபார். ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் மனி. ஐ ஆஸ்க்ட் அவனிடம் கேட்டேன். அதனால ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் மனி. எதுக்காக நம்ம கேட்டோமோ ஃபார் மனி. ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹிம் மனின்னு போட்டுறக்கூடாது. ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் மனி. என்ன நம்ம கேட்கிறோமோ, என்ன எதிர்பார்க்கிறோமோ அது ஃபார் பக்கத்துல. பொதுவா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நீங்க இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஹிஸ் நேம் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து கண்டிப்பா இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். நம்ம பொதுவா ஃபார் யூஸ் பண்றப்போ நீங்க இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி பரவால்ல. இருந்தாலும் பரவால்ல. நான் என் அப்பாவின் சம்மதத்தை கேட்டேன். எப்படி நம்ம சொல்லணும்? அவங்களோட கன்சென்ட் வேணும்னு நம்ம கேட்கிறோம். ஸோ அப்ப அவர் அதை குடுக்கணும். அவர் நமக்கு சம்மதம் குடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம கேட்கிறோம். இல்லையா? அப்போ ஆஸ்க் ஃபார். ஸோ நம்ம ஆஸ்க் ஃபார் போடுறப்ப கண்டிப்பா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சும் சொல்லலாம். இல்லாமலும் சொல்லலாம். அப்ப ஐ ஆஸ்க்ட் மை ஃபாதர் ஃபார் ஹிஸ் கன்சென்ட் அப்படி சொன்னாலும் சரி. ஐ ஆஸ்க்ட் ஃபார் மை ஃபாதர்ஸ் கன்சென்ட் அப்படி சொன்னாலும் சரி. ஸோ ஆஸ்க்ட் ஃபார் வர்ற இடங்கள்ல நம்ம கண்டிப்பா இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல.
பட் வெறுமனே ஆஸ்க் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ நான் என் அப்பாவின் சம்மதத்தை கேட்டேன். ஐ ஆஸ்ட் மை ஃபாதர் ஃபார் ஹிஸ் கன்சென்ட் அப்படி சொன்னாலும் சரி, ஐ ஆஸ்ட் ஃபார் மை ஃபாதர்ஸ் கன்சென்ட் அப்படி சொன்னாலும் சரி. நான் அவளின் ஆதரவை கேட்டேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்க கிட்ட அவங்களுடைய சப்போர்ட்ட கேட்குறோம். அப்ப நமக்கு அவங்க அந்த சப்போர்ட்ட குடுக்கணும். அந்த சப்போர்ட்ட நமக்கு தரணும், செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ ஆஸ்க் ஃபார். நான் அவளின் ஆதரவை கேட்டேன். நான் அவளிடம் ஆதரவை கேட்டேன்னா, நீங்க ஐ ஆஸ்க்ட் ஹர் ஃபார் சப்போர்ட் அப்படி சொல்லலாம். நம்ம சொன்ன மாரி ஆஸ்க் ஃபார் யூஸ் பண்றப்ப கண்டிப்பா நம்ம வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹர் சப்போர்ட்ன்னு சொன்னாலும் போதுமானது. ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹர் சப்போர்ட். ஸோ சப்போர்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கேட்கறதுனால ஃபார். நான் அவளின் மன்னிப்பை கேட்டேன். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன்னு நம்ம சொல்லல. நான் அவளின் மன்னிப்பை ஃபர்கிவ்னஸ் கேட்கிறேன். ஸோ அவங்க நமக்கு மன்னிக்கணும், நமக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நம்ம கேட்குறோம். அப்போ ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹர் ஃபர்கிவ்னஸ். ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹர் ஃபர்கிவ்னஸ். நம்ம ரெக்வெஸ்ட் பண்றோம். பாருங்க, சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறப்போ, உங்களுடைய மன்னிப்பை எனக்கு குடுங்க அப்படி கேட்குறப்போ, ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹர் ஃபர்கிவ்னஸ். நான் அவரிடம் வழி கேட்டேன். அடுத்தவங்க நமக்கு ஒரு விஷயத்த செய்யணும், அவங்க நமக்கு வழி காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கேட்குறோம். அப்போ ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் டைரக்ஷன்ஸ். ஐ ஆஸ்க்ட் ஃபார் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம யார்கிட்ட கேட்டோம்? அந்த விஷயம் இல்ல இல்லையா? நான் அவர்கிட்ட எப்படி போகணும்னு வழி கேட்டேன். அப்ப ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் டைரக்ஷன்ஸ். நான் அவரிடம் சில விவரங்களை கேட்டேன். நீங்க அங்கங்க ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க சென்டென்சஸ ட்ரை பண்ணுங்க. நான் அவரிடம் சில விவரங்களை கேட்டேன். அப்ப அவங்க நமக்கு விவரங்களை குடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோட தான் நம்ம கேட்கிறோம். அப்ப ஆஸ்க் ஃபார். ஐ ஆஸ்க்ட் ஹிம், நான் அவரிடம் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் சம் டீட்டெயில்ஸ். ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் சம் டீட்டெயில்ஸ். இப்ப இவ்ளோ நேரமா அப்ப எல்லா இடத்துலயும் ஆஸ்க் ஃபார் தான் வருமோ? அப்படி நீங்க நெனச்சிடக்கூடாது இல்லையா? நான் அவளிடம் நேரம் கேட்டேன். நான் அவகிட்ட நேரம் கேட்கிறேன்னா, அவங்க நமக்கு டைம் குடுக்கணும்னு நம்ம கேட்கல. இல்லையா? ஸோ வெறுமனே அவங்க டைம் என்னன்னு பதில் மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப ஆஸ்க். ஐ ஆஸ்க்ட் ஹர் த டைம். ஐ ஆஸ்க்ட் ஹர் த டைம். நீங்க வந்து லென்த்தியாவும் கேட்கலாம். ஐ ஆஸ்க்ட் ஹர் வாட் த டைம் வாஸ். ஐ ஆஸ்க்ட் வாட் த டைம் வாஸ். நான் எப்போ என்ன டைம்ன்னு கேட்டேன். பட் யார்கிட்ட கேட்டேன்ற டீட்டெயில் அதில வராது. அதனால ஐ ஆஸ்க்ட் ஹர் வாட் த டைம் வாஸ். அவள் அவங்க மேனேஜர் கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டா. அவள் அவங்க மேனேஜர் கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டாள். விளக்கம் கேட்டாள். அப்ப என்ன நோக்கத்தோட கேட்கிறோம்? அவர் ஒரு விளக்கத்தை குடுக்க வேண்டும், தர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கேட்கிறா. அப்ப ஆஸ்க் ஃபார். ஷி ஆஸ்க்டு தி மேனேஜர் ஃபார் கிளாரிஃபிகேஷன். அவர் ஏன் சோகமா இருக்கார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஏன் சோகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒய் இல்லையா? ஸோ இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் வர்றப்போ ஆஸ்க் ஃபார் இல்ல ஆஸ்க் தான். ஸோ நான் அவரிடம் கேட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஹிம் why he was sad. I asked him why he was sad. நான் அவகிட்ட பணம் தர முடியுமான்னு கேட்டேன். பணம் குடுக்குறதுன்னா, அவங்க நமக்கு குடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம கேட்கிறோம். அப்ப ஆஸ்க் ஃபார் தானே! அப்படின்னு நமக்கு தோணும். பணம் கேட்டேன் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்றதுன்னா, ஐ ஆஸ்க்ட் ஹர் ஃபார் மனி நம்ம சொல்லிடுவோம். நம்ம அத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப பணம் தர முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி அப்படியே கொண்டு வரோம். முடியுமா? முடியாதா? 2 ஆப்ஷன் இருக்க இடத்துல நம்ம வெதர் யூஸ் பண்ணுவோம். WH கொஸ்டின் அதான் அதையும் நம்ம இங்க கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி WH கொஸ்டின் வர்ற இடத்துல ஆஸ்க் ஃபார் இல்ல ஆஸ்க் தான். I asked her whether she could give me money. I asked her whether she could give me money. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட் தான். வெறுமனே பதில் எதிர்பார்த்து கேள்வி கேட்டா ஆஸ்க். அவங்க நமக்கு ஒண்ணு செய்யணும், நமக்கு ஒண்ணு குடுக்கணுங்கிற நோக்கத்தோட கேட்டா ஆஸ்க் ஃபார். ஒரு கேள்வியா WH கொஸ்டின்ஸ், HO கொஸ்டின் வர்ற மாதிரி ஒரு கேள்வியும் சேர்ந்து அந்த சென்டென்ஸ்ல வருது அப்படின்னா வெறுமனே ஆஸ்க் தான். அவ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டா. இதுதான் நம்ம அடுத்து சொல்லப் போறோம். ஒருத்தவங்க ஒரு பொருளை நமக்கு குடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கேட்கறதுனால ஆஸ்க் ஃபார்.
She asked for a glass of water. She asked for a glass of water. அவள் என்னிடம் உதவி கேட்டாள். நாம செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கேட்குறாங்க. அப்ப ask for இல்லையா? She asked me for a favor. இல்லைன்னா she asked me for help. எப்படி வேணா சொல்லலாம். அவள் என் உடல்நிலை பற்றி கேட்டாள். இது இன்னும் ஈஸி. இதை பற்றி, அதை பற்றினா about அவ்வளோதான். She asked about my health. என் தந்தையிடம் ஆலோசனை கேட்டேன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நமக்கு செய்யணும், தரணும், அட்வைஸ் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம கேட்குறோம். அப்ப ask for இல்லையா? I asked my father for advice. I asked my father for advice. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆஸ்கா இல்லை ஆஸ்பாரா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் விடுபட்டு போய் இன்னும் கூட எனக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் டவுட்டாக இருக்குது அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சானா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.